உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். தமிழ் மீது கொண்ட நேசம் பேசுகிறது கேளுங்கள். நான் இன்று பேசப்போகும் தலைப்பு பெண்களின் பாதுகாப்பு மற்றும் பெண்களின் பாதுகாப்பு சட்டங்கள், பெண்களுக்கு உதவும் அலைபேசி எண்களை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு சமூகத்தின் முன்னேற்றத்தை அளவிட வேண்டுமென்றால் அந்த சமூகத்தில் பெண்கள் எவ்வளவு பாதுகாப்பாக இருக்கிறார்கள் என்றுதான் பார்க்க வேண்டும். பெண்கள் வீட்டில் மட்டுமல்ல, அவள் ஆசிரியராக, மருத்துவராக, ஏன் தலைவி போன்ற பல வேடங்களில் நம்மை வழி நடத்துகிறாள். ஆனால் கூட இன்று பல இடங்களில் பெண்கள் பயமில்லாமல் நடக்க முடியவில்லை. அவமதிப்பு, அத்துமீறல், வன்முறை, பாலியல் துன்புறுத்தல் இன்னும் நடந்து கொண்டேதான் இருக்கிறது. பெண்களின் பாதுகாப்பு என்பது பெண்களுக்கு மட்டுமல்ல, நம் அனைவரின் பொறுப்பென்று நான் நினைக்கிறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நமக்கு சுதந்திரம் கிடைத்தும் இன்னும் பெண்களுக்கு சுதந்திரம் கிடைக்கவில்லை. பெண்கள் சுதந்திரம் அடைய வேண்டுமென்றால் நாம் அனைவரும் செய்ய வேண்டியது பெண்களை மதித்தல், அத்துமீறுதலை தடுத்தல், பள்ளியிலேயே அல்லது நம் குழந்தைகளுக்கு ஜெண்டர் ரெஸ்பெக்ட் பற்றி கற்றுக் கொடுத்தல், பொது இடங்களில் நடக்கும் தவறுகளை தட்டி கேட்டல். இது அனைத்தையும் செய்தால் நம் சமுதாயம் அழகாக வளரும். பெண்கள் பாதுகாப்பு என்பது சட்டம், காவல்துறை, அரசு போடுகிற விதிகளில் மட்டுமல்ல, அது நம் வீட்டிலிருந்தே தொடங்க வேண்டும். நமது அம்மாவுக்கு, அக்காவுக்கு, தங்கைக்கு, தோழிக்கு, ஏன் நம் மனைவிக்கு நாம் கொடுக்கும் மரியாதை மற்றும் பாதுகாப்பு உணர்வே இந்த சமூகம் முழுவதும் பரவும். பெண் என்றாலே மரியாதைத்தானே. ஆகையால் பெண்ணுக்கு மரியாதை கொடுக்க பழகுங்கள். ஒவ்வொரு ஆணும் நினைவில் வைக்க வேண்டியவை: ஒரு பெண்ணை பாதிப்பவன் உண்மையான ஆண் அல்ல, அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுப்பவனே உண்மையான ஆண். பெண்களுக்கு நான் சொல்ல விரும்புவது, நீங்கள் பலவீனமல்ல. உங்களின் குரல், உங்களின் வலிமை மற்றும் தோல்வியால் மௌனமாக இருப்பது என்று யாரும் இருக்க வேண்டாம். உங்களிடம் யாராவது தவறாக நடந்தால் பயமில்லாமல் எதிர்த்து நில்லுங்கள். உங்களால் முடியவில்லை என்றால் அருகில் இருப்பவர்களிடம் உதவி கேளுங்கள். நல்ல உள்ளம் கொண்டவர்கள் இன்னும் நாட்டில் இருக்கத்தான் செய்கிறார்கள். உங்களுக்காகவே உருவாக்கப்பட்ட சட்டங்களை சுருக்கமாக பார்ப்போம் வாருங்கள். முதலாவது, ஐபிசி செக்ஷன் 354. இந்த சட்டம் என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெண்ணை பயமுறுத்தினாலோ, அந்த பெண்ணை கையால் தொட நினைத்தாலோ, பொது இடங்களில் பெண்களை இழிவாக நடத்தினாலோ நீங்கள் அணுக வேண்டிய சட்டம் ஐபிசி செக்ஷன் 354. இந்த சட்டத்தின் மூலமாக 1 முதல் 5 ஆண்டு வரை தவறு செய்பவனுக்கு சிறை தண்டனையும் அபராதமும் தமிழ்நாடு அரசால் விதிக்கப்படுகிறது. இரண்டாவது, ஐபிசி செக்ஷன் 376. இது ரேப்லா. அனைவரும் தெரிந்து கொள்ள வேண்டியது. ஒரு பெண்ணின் அனுமதி இல்லாமல் பாலியல் பலாத்காரம் நடந்தால் நீங்கள் அணுக வேண்டிய சட்டம் ஐபிசி செக்ஷன் 376. இந்த சட்டத்தின் மூலம் 10 முதல் ஆயுள் தண்டனை வரை வழங்கப்படுகிறது அபராதத்துடன். அடுத்ததாக ஐபிசி செக்ஷன் 498A. இது என்ன சொல்கிறது என்று பார்த்தால், கணவன் மனைவியை துன்புறுத்தினாலோ, மனைவி கணவனை துன்புறுத்தினாலோ, உடல் ரீதியாக, மன ரீதியாக வரதட்சணை கேட்டு எதுவாக இருந்தாலும் நீங்கள் அணுக வேண்டிய சட்டம் ஐபிசி செக்ஷன் 498A. அடுத்ததாக நம் அனைவருக்கும் தெரிய வேண்டிய ஒன்று, போக்சோ ஆக்ட். 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளும் ஆண் குழந்தைகளும் அணுக வேண்டிய ஒரே சட்டம் போக்சோ ஆக்ட். அடுத்ததாக பெண்களுக்கு உதவும் அலைபேசி எண்களை சுருக்கமாக பார்க்கலாம் வாங்க. 1091 உமன் ஹெல்ப்லைன் நம்பர், 112 எமர்ஜென்சி நம்பர். அது மட்டும் இல்லாமல் அனைத்து பெண்களின் அலைபேசியிலும் இருக்க வேண்டிய ஒரு செயலி காவல் உதவி என்னும் செயலி. இது நமது தமிழ்நாடு அரசாங்கத்தால் காவலர்களின் உதவி எந்நேரத்திலும் உங்களுக்கு கிடைக்க இந்த செயலி உருவாக்கப்பட்டுள்ளது. அனைவரும் பயன்படுத்த தொடங்குங்கள். நமது கனவு என்ன? பெண்கள் இரவென்று பயப்படாமல் வெளியே செல்வது, பெண்களுக்கு பள்ளியில், கல்லூரியில், ஏன் வேலை செய்யும் இடங்களில் மரியாதை, சமத்துவம் மற்றும் பாதுகாப்பு கொடுப்பது. நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து எடுத்த ஒரு சிறிய முடிவு நாளை பிறக்கும் எல்லா பெண் குழந்தைகளுக்கும் ஓர் அழகான உலகத்தை உருவாக்குவோம். நன்றி, வணக்கம்.